2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சா பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமியின் அட்டகாசமான நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உலகமெங்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு புக்கை கண்டிப்பா வாங்கி படிச்சிருங்க. நீங்க 15 to 20 இயர்ஸ்ல இருக்கீங்கன்னா இதுதான் கிரேட் ஸ்டார்ட். ஸோ இப்பவே இந்த புக்கை வாங்கி படிச்சிருங்க. நீங்க படிக்கிற ஹேபிட் வச்சிருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு படிக்கிற ஹேபிட் இல்லைனாலும் சரி, ஆனா இந்த புக் கண்டிப்பா வந்து உங்க லைஃபுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அரவிந்த் சாமி அவர்கள் ரீசெண்டா வந்து ஒரு புக்கை பத்தி பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படி அவர் எந்த புக்கை பத்தி பேசிட்டு இருக்காரு அண்ட் அந்த புக்ல என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அரவிந்த் சுவாமி அவர்கள் ஃபர்ஸ்ட் அவருடைய கரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிரத்னம் இயக்கத்துல வெளியான தளபதி படத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து கன்சிக்யூட்டிவா ரோஜா அண்ட் பாம்பே ரெண்டு வந்து மணிரத்னம் இயக்கத்துல வந்து அவர் நடிச்சிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய சக்சஸ்ஃபுல் படங்களையும் அவர் கொடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டரா இருந்தாரு. பட் என்னதான் வந்து அவர் ரோஜா, பாம்பே, தனி ஒருவன், தளபதினு இப்படி சக்சஸ்ஃபுல் மூவிஸ் வச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் கூட நம்ம அவரை சொல்லலாம். அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா கம்பெனி இருக்கு இல்லையா, விடி சுவாமி அண்ட் கம்பெனி, அதை ஃபர்ஸ்ட் டேக் ஓவர் பண்ணாரு. அதுக்கப்புறமா 2005ல வந்து டேலண்ட் மேக்ஸிமஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. அவருடைய பிசினஸ் வேல்யூவே மட்டும் கிட்டத்தட்ட 3300 crores அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் வந்து என்ன புக்கை வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி. இதனுடைய ஆத்தர் தான் வந்து மார்கன் ஹியூசல். அப்படி அந்த புக்ல என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பிகினிங்லயே வந்து இந்த புக் ஆத்தர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல வந்து, அதாவது ஆத்தர் வந்து சின்ன வயசா இருக்கப்போ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படியே அவர் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கப்போ கூட இன்னொருத்தரையும் பார்க்குறாரு. அவர் வந்து 20 இயர்ஸ்லயே வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாரு. வைஃபர் ரூட்டரோட முக்கியமான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருந்தாரு. அதனால அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது. எப்பவுமே வந்து அந்த நபருக்கும் அந்த பணத்துக்குமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறத என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருந்தாரு. எப்பவுமே வந்து அந்த $100 பண்டில் வந்து அவர் கையிலேயே இருக்கும். அவரை சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயுமே வந்து அவர் போய் கேட்பாரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் பார்க்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பணத்தை சொல்லும் போது இவர் வந்து பாருங்க என்கிட்ட வந்து இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டயுமே ரொம்ப காமிச்சிட்டே இருப்பாரா. ஊர்லயும் சரி, அவரை சுத்தி இருக்கவங்களும் சரி, தான் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்றத போர்ட்ரே பண்றதுல வந்து அந்த நபர் வந்து ரொம்பவே குறிப்பா இருப்பாராம். அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பையனை வந்து கூப்பிட்டு, அதாவது அங்கே வேலை செய்யற பையனை வந்து கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு எனக்கு வந்து $1000 மதிப்பிலான கோல்டு காயின்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த காயின்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடல்லையே வந்து அந்த காயின்ஸை தூக்கி போட்டு யார் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வந்து தூக்கி போறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளையாடி இருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. பட் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அந்த நபருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து திவால் ஆயிடுறாரு. அவர்கிட்ட வந்து காசே இல்லாம போயிடுது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரியா சொல்லும் போது, இன்னொரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயசான நபர், அவர் வந்து 22 இயர்ஸ் வந்து இந்த எரிபொருள்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மிச்ச 17 இயர்ஸ் வந்து சுத்தம் செய்யற தொழில வந்து ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறமா 2014ல வந்து அவர் 92 இயர்ஸ் ஆகின பிறகு வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ அவருடைய வேல்யூ என்ன, அவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $8 million. இந்த $8 million வந்து அவர் $6 million வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை சுத்தி இருக்கிற, அவரோட பிளேஸ்ல சுத்தி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு இவங்களுக்கே வந்து எழுதி வச்சுட்டு ரொம்பவே வந்து ஒரு பணக்காரனா, ஒரு வெல்த்தியான பர்சனா வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சரி, பட் நம்ம எமோஷன்ஸா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து பணம் ரிலேட்டட் விஷயத்துல தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் வந்து நம்ம பெரிய ஜீனியஸா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம பணத்தை நம்மளுக்கு எப்படி மேனேஜ் பண்ண தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பா வந்து நம்ம சக்சஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு 20 இயர்ஸ்ல பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்துருச்சு, நிறைய கோர்சஸ் வந்தாலுமே நம்மளால ஏன் மேனேஜ் பண்ண முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ மந்த்லி சேலரி வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு 10% சேவ் பண்ணுவீங்க, இல்ல உங்களோட 6 months சேலரி மொத்தமாவே வந்து ஒரு எமர்ஜென்சி செலவுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலா நம்ம எப்படி வந்து பணத்தை மேனேஜ் பண்றோம் அப்படின்றத தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட்ல நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் சிஎஃப்ஓஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இதை பத்திலாம் நிறைய யோசிக்கிறோம் பேசுறோமே தவிர அதை பத்தி ஏன் நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். இவ்வளோ யோசிச்சு பேசினாலுமே கூட ஏன் நம்மளால வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்க முடியல அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. அண்ட் அந்த கொஸ்டினுக்கு ஆத்தரே ஆன்சரும் தராரு. பிகாஸ் இப்போ ஒரு இன்ஜினியர் வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு பில்டிங் கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த பில்டிங்ல எவ்வளோ வெயிட் வந்து தாங்க முடியும், அந்த பில்டிங் வந்து அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அந்த இன்ஜினியருக்கு தெரியும். பிகாஸ் ஹி ஹேஸ் சம் கால்குலேஷன்ஸ் இருக்கு அண்ட் அதோடைய ஃபார்முலாஸ் வச்சு அவரால் சொல்லிட முடியும்.
அதுவே வந்து ஒரு ஃபினான்ஷியல் கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் கேஸ்லயுமே கூட நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, கால்குலேஷன்ஸ் இருக்கு, நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் டியூ டு சம் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறதும் சரி, இல்ல நம்மளுடைய தாட் ப்ராசஸும் சரி, அது வந்து டிஃபர் ஆகுறதுனால சம்டைம்ஸ் வந்து அது லாஸ்க்கு வந்து லீட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாருமே வந்து வேணும்ட்டே லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதெல்லாம் வச்சு கூட மேபி அது வந்து லாஸ்க்கு லீட் ஆகலாம் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேசுறாரு. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல வந்து ரிட்டையர் ஆகும்போது கண்டிப்பா நம்ம கையில காசு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலிஸ் கிட்ட எல்லாம் அதை பத்தி பேசுவோம். பட் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே வந்து நம்ம ப்ரையாராகவே எடுத்திருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 20s ஆர் 30sல இருக்கோம் அப்படின்னா அதை பத்தி பேசுவோம், யோசிப்போமே தவிர அப்பத்துல இருந்தே நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இதை வந்து ஏன் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பணம் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு புதிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பணத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இப்பதான் எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு பணம் வருது, இன்னைக்கு ஒரு பணம் வருது, இல்லை இன்னைக்கு வந்து உங்களுடைய சேலரி வருது அப்படின்னா இன்னைக்கு என்ன செலவு இருக்கு, இன்னைக்கு அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்ற ப்ரெசென்ட் திங்கை மட்டும் தான் நம்ம யோசிப்போமே தவிர ஃபியூச்சர்ல அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் லக், இது ரெண்டுமே வந்து அண்ணன் தம்பிங்க மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஏன் வந்து ரிஸ்க் அண்ட் லக்கை வந்து அண்ணன் தம்பிங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் அண்ட் லக் ரெண்டுமே வந்து நம்ம எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடுறோமோ அதை தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடியது தான் லக் அண்ட் ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் பணத்தை வந்து மானாவாரியா வந்து செலவு பண்றதுக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வந்து ரிஸ்க் எடுக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்த பணத்தையும், நம்ம சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அது லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் ரிஸ்க் தான் எடுத்தேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பா வந்து அந்த பொறுப்பு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த சொசைட்டியோட நம்மளை எப்பவுமே கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனை வந்து நம்ம அம்மா அப்பா பாக்குறாங்க, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் மாதிரியே நீயும் ஆயிடணும், கண்டிப்பா வந்து அந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் எந்த பொசிஷன்ல இருக்காங்களோ அதே பொசிஷனுக்கு நீயும் ஃபியூச்சர்ல வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு ஃபெயிலியர் பர்சனை வந்து பாக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கே கூட என்ன தோணும்னா, நம்ம கண்டிப்பா அந்த ஃபெயிலியர் பர்சன் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு தோணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுமே வந்து நம்மள வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நம்ம யாருமே வந்து என்ன யோசிக்க மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கட்டும், இல்ல அந்த ஃபெயிலியர் பர்சனா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த சோஷியல் சிச்சுவேஷன் என்ன, அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாங்க, இல்ல இந்த சொசைட்டி எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அவங்களுடைய சக்சஸ்க்கும் சரி, இல்ல அவங்க வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க, அவங்களுடைய பிளான் என்னன்றத டீடைலா நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். ஆனா அதை பத்தி வந்து நம்ம சர்ச்சும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அவங்க சக்சஸை பார்த்துட்டு ஓகே அவங்கள மாதிரி ஆயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பா வந்து அவங்களுடைய சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியை வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படிலாம் ஃபினான்ஷியலா மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கத்துக்கணும் அப்படின்றதையும் ஆத்தர் சொல்றாரு. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல்ல வந்து நம்ம ஒரு கோல் செட் பண்றோம் அப்படின்னா அந்த கோலை விட்டு நம்ம மாறவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த கோலை விட்டு மாறாம இருக்கிறதே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குமே வந்து நம்மள வந்து கூட இருக்கவங்களோட கம்பேர் பண்றது, விச் மீன்ஸ் சொசைட்டி இல்லையா? ஸோ சொசைட்டில யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து ஒரு பணத்துல வந்து ஒரு கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ வருஷம் சேவ் பண்ணதை வந்து அவங்க கார் வாங்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணும், ஓகே அவங்க கார் வாங்கிட்டாங்க அப்ப நம்மளும் வந்து சேவிங்ஸ் எல்லாத்தையும் கார்ல போட்டு நம்மளும் கார் வாங்கிடலாம் அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர, நம்ம வந்து இல்ல நம்மளுக்கு வந்து வேற கோல் இருக்கு அப்படின்றதே வந்து அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ அப்படி மறக்காம இருக்கணும். நம்மளுடைய கோல் என்னவோ அதை செட் பண்ணிட்டு அதை நோக்கி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்றாரு. இந்த புக்ல வந்து இப்ப நான் சொன்ன விஷயங்களை தாண்டி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ், முக்கியமா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படுற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் விஷயமா வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. அது என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 சாப்டர்ஸ் பத்தி சொல்றேன். பணக்காரங்களா எப்படி ஆகிறது, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், அண்ட் பணக்காரங்களா ஆனதுக்கு அப்புறம் அந்த பணக்காராவே எப்படி இருக்கணும், அண்ட் ரிச்சுக்கும் வெல்த்துக்கும், இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரிச் பர்சன் வெல்தி பர்சன் ரெண்டு பேருமே வந்து ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் கிடையாது. ரிச் அப்படின்றது வேற, வெல்த் அப்படின்றது வேற. அது வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது கூட ஆத்தர் வந்து அவருடைய புக்ல வந்து சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த புக்கை படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்சனலா வந்து இந்த புக் எப்படி இருக்கு, அண்ட் யங்ஸ்டர்ஸ் நீங்க இன்னும் படிக்கல அப்படின்னா வந்து நீங்க படிச்சுட்டு சொல்லுங்க உங்களுக்கு இந்த புக் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.